ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாரும் பொய் சொல்லாம உண்மை சொல்லுங்க, படம் எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? ஓ, தேங்க்யூ சோ மச். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா யாரோட ரியாக்ஷன் வேணா மிஸ் பண்ணாம இருந்தா, உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்தோம். எதிர்பார்த்ததோட உங்க ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால இங்க சொல்ல முடியாது. ஜெனிவன்லி நான் ராம் சார் நான் பக்கத்துல பார்த்ததுனால சொல்றேன், நாங்க எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அது எப்பவுமே தெரியும். ஏன்னா சென்னை 28ல இருந்து இந்த பாண்ட் இருக்கு உங்களோட. இன்னைக்கு நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பா பாராட்டினீங்க. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். நிறைய கேள்விகள் இருக்கு. நாங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றது இவர் இருக்காரு. கேட்கலாம், எந்த கேள்வி வேணா அப்படி இல்ல சார், கணக்கு வைக்கல சார். அது வச்சு அதை எடுத்தா இன்னொரு படம் வரும், பார்ட் 2 வரும். அந்த அளவுக்கு இருக்கு. வணக்கம். இந்த படத்தை நாங்க எங்கெங்கயோ ஸ்கிரீன் பண்ணிருக்கோம். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கு இந்த ஷோக்கு தான். ஏன்னா அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிற ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஷோ இது. தெரிஞ்சு நம்ம கவிதா மேடம் பல படங்கள் என் படம் பார்த்துருக்காங்க. இந்த முதல்ல ஹிட் சார் அப்படின்னாங்க. இதுதான் ரியாக்ஷன். அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் நான் நினைச்சேன். அதே சந்தோஷம் எல்லாரும் முகத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. இந்த படத்துலயும் 2 பேர் அழுதாங்க. ஏன்னா அது சிரிச்சு சிரிச்சு அழுதுட்டே நாங்க புதுசா பேர் வச்சுட்டாங்க. குழந்தைங்க நார்மலா தான் இருக்கு. நம்ம அவங்களை லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால நம்மளுக்கு அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வைக்கிறோம். ஹைப்பர் அப்படிலாம் கிடையாது. இவங்க ரொம்ப நீங்க தங்க மீன்கள் சொல்லிட்டீங்கன்னா, தங்க மீன்கள் அந்த படம் ஸ்லோ லேர்னர் டிஸ்லெக்ஸி சொல்லலாம். இதுல இந்த பையன் ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன். எல்லா குழந்தைங்க என்ன பேசலாம் அதான் பேசலாம். நம்ம குழந்தைங்க பேசுறத காது கொடுத்து கேட்காதனால வித்தியாசமா புதுசா இருக்கும் சார். எனக்கு டீட்டெயில் தெரியாது சார். எனக்கு டீட்டெயில் தெரியாது. படத்துல 4 பாட்டு 19 விட்டாரா இல்லையா? கடைசியில நமக்காக ஒரு பாட்டு ஏந்து போக கூடாதுன்னு ஒரு டம் அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு வேற இருக்கு. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் போட வரன்னு சொல்லும்போது மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ரொம்ப ரசிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்றாங்க. ஒரு லவ் இல்ல போடா வாடா கூட நிறுத்திட்டாங்கன்னு சந்தோஷம் பண்ணாங்க. இப்பெல்லாம் அப்படிதானே சார் ஆயிடுச்சு.